Taste the Daily. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பள்ளி பேருந்து தீப்பற்றி எரிந்த சம்பவத்தை அறிந்து முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் நேரில் பார்வையிட்டு விவரம் கேட்டறிந்தார். மாரியம்மன் கோவில் அருகே உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிக்கு மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து திடீரென தீப்பற்றியதால் சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் ரவிச்சந்திரன் பேருந்தை நிறுத்தி குழந்தைகளை வெளியேற்றினார். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பள்ளி பேருந்தை பார்வையிட்டதோடு ஓட்டுநர் உள்ளிட்டோரிடம் விவரம் கேட்டறிந்து அவரின் துரிதமான செயலை பாராட்டினார். கடலூர் மாவட்டம் பெண்ணடம் பேரூராட்சியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களின் களப்பணிகளை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அருண்மொழித்தேவன் ஆய்வு செய்து ஆலோசனைகள் வழங்கினார். இந்த பேரூராட்சியில் நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான அருண்மொழித்தேவன் ஆய்வு செய்ததோடு அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்கினார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் திரளானோர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சத்திய விஜயநகரம் கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட சமுதாய கூடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. சத்திய விஜயநகரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாண்டவர் சமேத பாஞ்சாலி அம்மன் கோவில் வளாகத்தில் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சமுதாய கூடத்தினை அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவ சங்கல்பம் நிகழ்வில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வாக்குச்சாவடி முகவர்களின் களப்பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் ஆய்வு செய்தார். திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லூர் மேற்கு ஒன்றியத்தில் கொடிக்களம் மற்றும் பொன்னேரி பகுதிகளில் அதிமுகவினர் SIR பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் அதிமுக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் களப்பணியில் ஈடுபட்டு வரும் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். அப்போது நல்லூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பொன்னேரி முத்து உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்திரா நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக அதிமுக பாக முகவர்களுக்கு கோவை மாவட்டத்திற்கு புதிதாக பல்வேறு பொறுப்புகளில் நியமிக்கப்பட்ட கழக நிர்வாகிகள் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக கோவை மாவட்டத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி பல்வேறு பொறுப்புகளுக்கு புதிய நிர்வாகிகளை நியமித்துள்ளார். இந்நிலையில் கோவை மாவட்ட கழக அலுவலகமான இதய தெய்வ மாளிகையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியை புதிய நிர்வாகிகள் நேரில் சந்தித்து சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்து பெற்றனர். புதிய நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி களத்தில் உத்வேகத்துடன் பணியாற்றும்படி அறிவுரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருவள்ளூரில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் மழைநீர் வடிகால் அமைக்கப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அப்பகுதியில் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான PV ரமணா ஆய்வு மேற்கொண்டார். நேதாஜி சாலையில் மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலம் அமைக்கப்படும் மழைநீர் வடிகால் ஒரு பக்கம் மேடாகவும் ஒரு பக்கம் பள்ளமாகவும் அமைக்கப்படுவதால் வீடுகளில் மழைநீர் புகுந்து விடுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர் PV ரமணா மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து அதிகாரிகளிடம் தெரிவித்ததுடன் ஆட்சியரிடம் மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். மாவட்ட மாணவரணி செயலாளர் PV பாலாஜி, நகர செயலாளர் கந்தசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கோவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஒருங்கிணைந்த கோவை மாநகர மாவட்டம், கோவை புறநகர் தெற்கு, கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்ட தேர்தல் பொறுப்பாளருமான டாக்டர் ஜெயவர்தன் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அதிமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதையடுத்து கூட்டத்தில் பேசிய அவர், திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராகி விட்டார்கள் எனவும் அதிமுக தமிழகத்தில் 200 தொகுதிக்கும் மேல் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பது உறுதி எனவும் தெரிவித்தார். இதில் அதிமுக தேர்தல் பிரிவு செயலாளரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன், கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K. அர்ஜுனன்,
கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் AK செல்வராஜ், சே தாமோதரன், VP கந்தசாமி, KR ஜெயராம், முன்னாள் அமைச்சர் சேம வேலுச்சாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எட்டிமடை சண்முகம், OK சின்ராஜ், கஸ்தூரி வாசு, கழக அவைத்தலைவர் A வெங்கடாச்சலம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். SIR பணிகள் திமுகவை சேர்ந்தவர்கள் அதிகாரிகள் மூலம் முறைகேடில் ஈடுபடுவதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டுமென பிரதமரிடம் புரட்சி தமிழர் திட்டவட்டமாக குறிப்பிட்டதாக கூறினார். SIR வாக்காளர் திருத்த அந்த பணிகள் சிறு தொய்வாகவும், அதே போல கோவை மாவட்டத்தில் அதிகமான இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை மிஸ்யூஸ் பண்றதும், ஃபார்முல ஒன்னா வாங்கி கொண்டே கொடுக்கறது, இந்த மாதிரி தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாநகராட்சியுடைய துப்புரவு தொழிலாளர்களை வைத்து, தூய்மை பணியாளர்களை வைத்து இன்னைக்கு ஃபார்ம் இன்னைக்கு ஒரு 50 வீட்டில் போய் ஃபார்ம் வாங்கியிருக்காங்க ஒட்டுக்கான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன உத்தரவிட்டிருக்கிறதோ அதை மீறி ஒரு தவறான முன்னுதாரணம் சில இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் எங்களது அதிமுக முகவர்கள், BLA ஏஜென்ட், பூத் கமிட்டி நிர்வாகிகள் எல்லாம் சிறப்பான முறையில் பணியாற்றி எங்களை பொறுத்தளவுக்கு பொதுச் செயலர் எடப்பாடியார் சொன்னது போல நியாயமான வாக்குகள் அதுல பதிவு செய்ய வேண்டும். அதே போல இந்த ஊர்ல இல்லாம வெளியூர்ல இருந்து வெளியே மாறி இருக்கிறவங்க அந்த தவறான வாக்குகள் பதிவு செய்யக்கூடாது, இரட்டை வாக்குகள், இறப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதையே திரும்ப இல்லாத வாக்குகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அதெல்லாம் இருக்கக்கூடாது. மெட்ரோ ரயில் திட்டத்தையும் அறிவித்து 3 கோடி ரூபாய் ஜெய்கா மூலமாக நிதி ஒதுக்கணும். எடப்பாடியார் அவர்கள் பிரதமர்கிட்ட தெளிவா சொல்லிட்டார். கண்டிப்பா கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வேண்டும் என்று அவர் நேரடியாக அவர்கிட்ட பேசி மனுவை கொடுத்து விட்டார். 2026 எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த உடனே கண்டிப்பாக மெட்ரோ ரயில் கோயம்புத்தூர் கொண்டு வருவோம். கோயம்புத்தூருக்கு எல்லா திட்டம் கொண்டு வந்துட்டோம். எடப்பாடி அறிவித்த திட்டம் மெட்ரோ ரயில் கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சரானும் கண்டிப்பாக கொண்டு வரும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அனைத்து துறைகளிலும் தரமற்ற முறையில் நடைபெற்று வரும் பணிகள், SIR பணிகளில் திமுகவினர் முறைகேடுகள் செய்வதை கண்டித்தும் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அனைத்து அரசு துறைகளும் சீர்கெட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இதனிடையே தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி திமுகவினர் முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அனைத்து துறைகளிலும் தரமற்ற முறையில் நடைபெற்று வரும் பணிகள், SIR பணிகளில் திமுகவினர் முறைகேடுகள், அம்பேத்கர் சிலை சீரமைப்பு என்ற பெயரில் நடத்தப்படும் கபட நாடகம் உள்ளிட்டவற்றை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மாவட்ட செயலாளர் ரா குமரகுரு தலைமையில் அம்பேத்கர் சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் நலனில் அக்கறையற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராகவும் திமுக நடத்தி வரும் கபட நாடக அமல்படுத்தும் விதமாகவும் கண்டன முழக்கம் எழுப்பப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே திமுக மாவட்ட செயலாளர் மிக 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 விஷமத்தனமானவர், மிக மிக விஷமத்தனமானவர். அவர் என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம் சொல்லி இந்த மக்களை திசை திருப்பி தனி சமுதாயத்திற்கு அதிமுக எதிர்ப்பு ஒன்றும், அவர் மட்டும்தான் இங்கே பாபா சாஹிப்புக்கும் தனித்த மக்களுக்கும் உண்மையான விசுவாசம் ஒன்றும் இங்கே பகலைநாள் ஆடிக்கொண்டிருக்கிறார். வசந்த காந்தி அவர்களே, உன்னுடைய அரசியல் அதிகாரத்தை 2026 ஜனவரி மாதத்துக்குள்ள முடிச்சிருவோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ப. மோகன், சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல் பாபு, பிரபு உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பாஜக, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தன் குளத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முகாமினை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ஆய்வு செய்தார். இதில் மாவட்ட பொருளாளர் KVN வெங்கடேசன், மாவட்ட இளைஞர் இளம்பெண் பாசறை செயலாளர் ஜெயபிரகாஷ், நகர செயலாளர் ரூபன்ராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். மேலும் 12வது வார்டு பகுதியில் அதிமுக கவுன்சிலர் சரவணன், கிளை செயலாளர் சேகர் ஏற்பாட்டில் வாக்காளர்களுக்கு உதவிட சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அத்துடன் 85 மற்றும் 87 ஆகிய வாக்குச்சாவடி பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்காளர் படிவங்கள் வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற SIR படிவம் குறித்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்றது. அதிமுக வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர் அணைக்கட்டு வேலழகன் ஆகியோர் பங்கேற்று கருத்துக்களை எடுத்துரைத்தனர். அப்போது அவர்கள் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் 2 SIR படிவங்களுக்கு பதிலாக 1 மட்டுமே வழங்குவதாகவும், இறந்தவர்கள் மற்றும் வெளி இடங்களில் வசிக்கும் வாக்காளர்களை தனியே அடையாளப்படுத்த வேண்டும் என்றும், பூர்த்தி செய்யப்பட்ட SIR படிவங்களை BLOக்கள் மட்டுமே திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். திருவள்ளூரில் நேதாஜி சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறாகவும், ஒரு பக்கம் மேடாகவும் ஒரு பக்கம் பள்ளமாகவும் மழைநீர் கால்வாய் அமைப்பது குறித்து ஆய்வு செய்யவும், ஊத்துக்கோட்டை மேலக்கரமனூர் கிராமத்திற்கு 2 கிலோமீட்டர் சாலையை சீரமைக்க வேண்டியும், வயலூர் முதல் சூரகாபுரம் வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையை சீரமைக்க வலியுறுத்தியும் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான PV ரமணா மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். அப்போது ஒன்றிய செயலாளர்கள் ராமஞ்சேரி S மாதவன், சூரகாபுரம் சுதாகர் மற்றும் பூண்டி ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் வெங்கட்ரமணா, மாவட்ட மாணவரணி செயலாளர் PV பாலாஜி, நகர செயலாளர் கந்தசாமி உள்பட பலர் உடன் இருந்தனர். அதிமுக சமூக ஊடக மேலாண்மை பிரிவைச் சேர்ந்த 2 பிடித்து செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொண்டு கையொப்பமிடுமாறு விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை துன்புறுத்திய நிலையில் கழக வழக்கறிஞர்களின் தொடர் போராட்டம் காரணமாக 2 விடுவிக்கப்பட்டனர். அதிமுக சமூக ஊடக மேலாண்மை நிறுவனத்தில் பணியாற்றும் சாய் மற்றும் ஹரிஷ் ஆகியோரை எவ்வித காரணமும் கூறாமல் தேனாம்பேட்டை காவல்துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நகர் சத்யா மற்றும் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாலமுருகன் தலைமையில் வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதேபோல் பல்வேறு நிலைகளில் கழக வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதிமுக சமூக ஊடக மேலாண்மை நிறுவனத்தில் பணியாற்றும் 2 வழக்கின் விசாரணைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கூறி விடுவிக்கப்பட்டனர். அதிமுகவினரை பொய் வழக்கில் சிக்க வைக்க திமுக எத்தனை வியூகங்கள் வகுத்தாலும் அவற்றை அதிமுக முறியடிக்கும் என அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாலமுருகன் தெரிவித்தார். அவர்களை நல்ல முறையில் இன்று அனுப்பி வைத்து விட்டார்கள். இதன் மூலம் ஒவ்வொரு தொண்டனுக்காகவும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உடனிருந்து அனைத்தையும் சந்திப்பார் என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது. இதன் மூலம் திமுக எந்த விதத்திலும் பொய் வழக்கு போட்டாலும் இந்த கழக வழக்கறிஞர் பிரிவு எதிர்கொள்ளும்.